தீரன் திருமுருகனுடைய வழக்கினுடைய பின்னணி என்னன்னா, வனப்பகுதிக்குள்ள, அதாவது வனத்திற்குள்ள சிறுத்தைகள் புலிகள் நடமாட்டம் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஆடு மாடை மேய்க்க தடை போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் ஆர்வ மிகுதியில இல்ல ஒரு சின்ன பேராசினாலேயோ ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ உள்ளுக்குள்ள ஒரு சிலர் போயிடுறாங்க. அதனால அவங்களுக்கும் ஆபத்து, அந்த ஆடு மாடுகளுக்கும் ஆபத்து நேர்ந்து நிறைய சிறுத்தைகள் அந்த மாட்டை அடிச்சு சாப்பிட்டுருது. இப்போ அதனால அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் ஒரு பொதுநல வழக்கா போடுறாரு. அந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படுது. அந்த தீர்ப்புமே வனப்பகுதிக்குள்ள வளர்க்கக்கூடாதுங்கிறதா. ஆனா இந்த வனத்துறை என்ன பண்றான், மொத்தமாவே விட மாட்டோம். வனத்துல வந்து பாத்தீங்கன்னா வனத்துடைய அந்த பகுதியில முன்னாடி வந்து பட்டா நிலங்கள் இருக்கும். இவங்க என்ன சொல்றாங்க, வனத்துக்குள்ள போல பட்டா நிலங்கள்லயே நாங்க விட மாட்டாங்க, வனத்துடைய என்ட்ரன்ஸ்லேயே விட தடுக்கிறாங்க. ஒரு சட்டம் போட்டால் தான் போதும் நம்ம ஆளுகளுக்கு, உடனே அதை 100 விழுக்காடு ஃபாலோ பண்ணுங்கிறத தாண்டி 150 விழுக்காடு ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதை ஒரு சாக்காக வைத்துக்கொண்டு வனத்துறையின் அட்டகாசம் தான் இந்த மேய்ச்சல தடைக்கான முழுமையான காரணம். நீதிமன்றமோ தீரன் திருமுருகனோ மொத்தமாக தடைப்படணும், மேய்ச்சல் நிலைமை இருக்கக்கூடாது அப்படின்லாம் கேட்கல. வனத்திற்குள்ளே சிறுத்தை நடமாடும் பகுதியில் யானைகள் நடமாடும் பகுதிக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு தான் அவங்களுடைய தடை. அதுதான் அது தடை. இன்றைக்கும் நாங்கள் அதில் அவர் உறுதியாக இருக்காரு, நாங்களும் உறுதியாக இருக்கிறோம். வனத்துக்குள்ளே போகக்கூடாதுன்றோம். மற்றபடி வனத்துடைய எல்லை பகுதிகளில் ஒரு அதிகபட்சம் 2 கிலோமீட்டர் போவாங்க. இல்லைன்னா அவருடைய தானே தீர்ப்பு வந்திருக்கு, அவரது தீர்ப்பு வரலையா? அந்த மாதிரி எல்லாத்துக்கும் போகக்கூடாதுன்னு தீர்ப்பு எதில் வழங்கப்பட்டுச்சு? எந்த கேஸில்? அந்த வழக்கில் தான் வழங்கப்பட்டுச்சு. அப்புறம் எல்லாத்துக்கும் போகணும் வழங்கல, அவரு கேட்கல சார். ஆனால் வழங்கப்பட்ட தீர்ப்பு என்ன? எல்லாத்துக்கும் போகக்கூடாதுன்னு தீர்ப்பு வந்திருக்குது. அவர் போகலாம் வந்திருக்காதுல, அது கூட இப்போ அதானே வைக்கிறாங்க. அதனால என்ன சொல்ல வரீங்க இப்போ?